ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் வியூவர்ஸ் சாய்ஸ். இந்த வீடியோவில் சென்னையில் இருக்க மியூசியம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி தவறாமல் ஹேமாஸ் வியூவர்ஸ் சாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சென்னையில் கவர்மெண்ட்டால் நடத்தப்படக்கூடிய 8 மியூசியம்ஸ் இப்போ இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம எக்மோரில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மியூசியம் பற்றி பார்க்கலாம். எக்மோரில் இருக்கக்கூடிய இந்த மியூசியம் 1851 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய 2வது பழமையான மியூசியம். முதலாவது கொல்கட்டாவில் இருக்குது. இது உலக அளவில் பார்த்தாலும் 10வது பழமையான மியூசியமாகவும் இருக்குது. இந்த மியூசியம் அமைஞ்சிருக்க பரப்பளவு பார்த்தோன்னா 66,000 ஸ்கொயர் மீட்டர். ஸோ பரப்பளவு படி இது வேர்ல்டில் 3rd லார்ஜஸ்ட் மியூசியமாக இருக்குது. இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸில் 6 பில்டிங்ஸ் இருக்குது. 46 கேலரிஸில் எல்லா துறைகள்லேருந்து பொருட்களை எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. 6 பில்டிங்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, தலைமை கட்டிடம், முன் கட்டிடம், வெண்கல காட்சிக்கூடம், அதாவது பிரான்ஸ் சிலைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க, சிறுவர் அருங்காட்சியகம், தேசிய ஓவிய காட்சிக்கூடம், அதாவது நேஷ்னல் ஆர்ட் கேலரி, சமகால ஓவிய காட்சிக்கூடம். என்னென்ன பிரிவுகள் கீழே இங்கே பொருட்கள் டிஸ்பிளேல இருக்குன்னு பார்த்தோன்னா, தொல்பொருளியல் அதாவது ஆர்கியாலஜி, மானிடவியல் அதாவது ஆந்த்ரோபாலஜி, அதுக்கப்புறம் கலை, அதுக்கப்புறம் காசியல் அதாவது நிமிஸ்மேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் தாவரவியல் அதாவது பாட்னி, அப்புறம் விலங்கியல் ஜுவாலஜி, அப்புறம் புவி அமைப்பியல் அதாவது ஜியாலஜி, அதுக்கப்புறம் குழந்தைகளுக்குன்னு தனியாக அருங்காட்சியகம், அதுக்கப்புறம் வேதியியல் பாதுகாப்பு அதாவது மேனுஸ்கிரிப்ட் கன்சர்வேஷன் சென்டர். இது போக 1896ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட கன்னிமர லைப்ரரியும் இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸ்குள்ளே தான் இருக்குது. இந்த மியூசியமோட ஹிஸ்ட்ரி பார்த்தோன்னா, 1851ஆம் ஆண்டு நுங்கப்பாக்கத்தில் இருந்த காலேஜ் ஆஃப் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் பில்டிங்கில் தொடங்கப்பட்டிருக்கு. 1854ஆம் ஆண்டு இப்போ இருக்க பிளேஸில் பேந்தியன் பில்டிங்ஸில் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸில் ஜூ கூட இருந்திருக்கு. அதாவது 1854ஆம் ஆண்டு ஒரு புலியும் ஒரு சீட்டா மட்டும் இருந்திருக்கு. அதை பார்க்க நிறைய மக்கள் வந்ததுனால பிரிட்டிஷ்காரங்க நவாப் ஆஃப் கர்நாடகா கிட்ட நிறைய அனிமல்ஸ் இன்னும் கேட்டிருந்திருக்காங்க. அதனால நிறைய அனிமல்ஸ் 300 அனிமல்ஸ் மேலே இங்கே இருந்திருக்கு. ஆனால் நிறைய அனிமல்ஸ் சேர்ந்ததுனால இங்கே இடம் பத்தாமல் இந்த ஜூவை பீப்புள்ஸ் பார்க்குக்கு 1863 போல் மாற்றிட்டாங்க. இந்த மியூசியம் காம்ப்ளெக்ஸில் ஜூ மட்டும் இல்லை, அக்வேரியம் இருந்திருக்கு. அதாவது அக்டோபர் 21, 1909ஆம் ஆண்டு வாக்கில் இங்கே ஒரு அக்வேரியம் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காங்க. மக்களிடையே இதுக்கு நிறைய வரவேற்பும் இருந்திருக்கு. ஆனால் வேர்ல்டு வார் 2 அப்போ, அதாவது 1942ஆம் ஆண்டு வாக்கில் ஜப்பான் குண்டு போடுவாங்கன்னு பயந்து இங்கே இருக்க பொருட்கள் எல்லாம் சேஃபான பிளேஸில் கொண்டு போய் வச்சுருந்துருக்காங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் இந்த அக்வேரியமை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் அக்வேரியம் மறுபடியும் அமைக்க முயற்சி செஞ்சு முடியாமல் போயிருக்கு. இதுதான் இந்த எக்மோர் மியூசியமோட ஒரு குட்டி வரலாறு. அடுத்ததா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ட் மியூசியம் பற்றி பார்க்கலாம். இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் பிரிட்டிஷை சேர்ந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனினால் 1639ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை சுற்றி தான் சென்னை நகரமே உருவானது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபோர்ட்டுக்குள்ள 3 முக்கிய கட்டிடங்கள் பார்த்தோன்னா, செயின்ட் மேரிஸ் சர்ச், அப்புறம் கிளைவ் ஹவுஸ், அதுக்கப்புறம் இந்த ஃபோர்ட் மியூசியம். இந்த ஃபோர்ட் மியூசியம் இருக்கக்கூடிய கட்டிடம் 1795ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. அப்போ இங்கே மெட்ராஸ் பேங்க் தான் இதில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பப்ளிக் மீட்டிங் ஹாலும் இருந்திருக்கு. ஆனால் 1948ஆம் ஆண்டு தான் இந்த ஃபோர்ட் மியூசியம் தொடங்கப்பட்டிருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சியோட ஒரு ரிமைண்டர் தான் இந்த ஃபோர்ட் மியூசியம். இந்த ஃபோர்ட் மியூசியமில் பிரிட்டிஷ் காலத்தை சேர்ந்த வெப்பன்ஸ், காயின்ஸ், மெடல்ஸ், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே டிஸ்பிளேல இருக்குது. அது மட்டும் இல்லை, பிரிட்டிஷ்காரங்களும் ஃப்ரெஞ்சுக்காரங்களும் பயன்படுத்தின பீங்கான் பொருட்கள், விளக்குகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆளுயர சிற்பங்களும் ஓவியங்களும் இங்கே டிஸ்பிளேல இருக்குது. பிரிட்டிஷ்காரங்களான ராபர்ட் கிளைவ், அதுக்கப்புறம் கார்ன்வாலிஸ், இவங்க கைப்பட எழுதின கடிதங்களும் இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு இங்கே ஹாய்ஸ்ட் பண்ண இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகை இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக வரலாற்று சிறப்புடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டோடைய
மியூசியம் பற்றி பார்க்கலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து 1862ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இதனுடைய வரலாறு பார்த்தோன்னா 150 ஆண்டு கால பழமையான வரலாறு. இவ்வளவு பழமையான ஹைகோர்ட்டோட மியூசியம் வந்து April 9, 2005 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிறிய அளவில் 100 ஐட்டம்ஸ் போல் டிஸ்பிளேல வச்சுருந்துருக்காங்க. ஆனால் இடம் பத்தாதனால நிறைய ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் லைப்ரரி ஷெல்ஃப்ஸ்லேயும் ரெக்கார்ட் ரூம்ஸ்லேயும் வைக்கப்பட்டிருந்திருக்கு. 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவிலேயே மியூசியம் உள்ள 2வது ஹைகோர்ட் இந்த சென்னை ஹைகோர்ட் தான். முதலாவது வந்து அலகாபாத்தில் இருக்குது. 2017 போல் இந்த மியூசியம்க்கு நியூ பில்டிங் கட்டப்பட்டு 2 ஃப்ளோரில் இந்த மியூசியம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இப்போ நிறைய ஸ்பேஸ் இருந்ததுனால நிறைய ரேர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. 1915ஆம் ஆண்டு வாக்கில் காந்திஜி வந்து இந்த ஹைகோர்ட்டுக்கு முதல்ல வந்தப்போ ஒரு மீட்டில் பேசியிருந்திருக்காரு. அவரோட ஸ்பீச் காப்பி வந்து இங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஜட்ஜஸ் எல்லாம் யூஸ் பண்ண ரோப்ஸ், அதாவது ட்ரெஸ்ஸஸ்ஸு, அவங்க யூஸ் பண்ண உட்டன் பென்ஸு, சேர்ஸு, இது எல்லாமே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் கோர்ட் ரூம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒரு மாடலாக கூட பண்ணி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஜட்ஜஸ் அமர்ந்திருந்த இடம், அவங்க அமர்ந்த வேலைப்பாடுடைய நாற்காலிகள், அப்புறம் விட்னஸ் எல்லாம் நிற்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து லாயர்ஸ் எல்லாம் அமர்ந்திருந்த இடம், இதை எல்லாத்தையுமே வந்து அந்த காலத்து கோர்ட் ரூம் எப்படி இருக்கோ அப்படியே உருவாக்கியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் டே டு டே பேசிஸ்லேயே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அரெஸ்ட் பண்ணவங்களையெல்லாம் கோர்ட் ரூம் கீழே இருக்கிற ஒரு ரூமில் வச்சுருந்துருக்காங்க. கேஸ் நடக்கிறப்ப ஒரு ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் வழியாக கோர்ட் ரூமுக்கு கூட்டு வந்திருக்காங்க. இந்த மியூசியமில் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் கூட டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் இந்த மியூசியம். அடுத்ததா முட்டுக்காடில் இருக்கக்கூடிய தக்ஷண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் பற்றி பார்க்கலாம். தக்ஷண சித்ரா சென்னையிலேருந்து 25 கிலோமீட்டரில் ஈசிஆர் ரோட்டில் முட்டுக்காடு அப்படிங்கிற பிளேஸில் 10 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைஞ்சிருக்கு. தக்ஷண சித்ரானா பிக்சர் ஆஃப் தி சவுத், அதாவது தென்னாட்டு காட்சி அப்படின்னு பொருள்படுற மாதிரி இருக்குது. இந்த ஹெரிட்டேஜ் மியூசியமில் தென்னிந்தியாவுடைய கலாச்சாரம், நுண்கலை, கட்டடக்கலை, அப்புறம் வாழ்க்கை முறை, இதை எல்லாமே காட்சிப்படுத்தும்படியாக அமைச்சிருக்காங்க. தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா இந்த 4 ஸ்டேட்ஸுடைய கட்டிடங்களையும் அங்கே வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறைகளையும் கண் முன்னாடியே கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு செட்டிநாடு ஹவுஸ், அப்புறம் வந்து அக்ரஹாரம், அப்புறம் வந்து நெசவாளர்கள் வீடு, குயவர்கள் பாட்டர்ஸ் ஹவுஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர்ஸ் விவசாயிகள் வீடு, இது எல்லாத்தையுமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ், கர்நாடகாவை பொறுத்தளவுக்கு 2 வகையான வீடுகள், அதுக்கப்புறம் கேரளாவை பொறுத்தளவுக்கு 4 விதமான வீடுகளை காட்சிப்படுத்தியிருக்காங்க. மெயினாக 18th செஞ்சுரியிலிருந்து மிட் 20th செஞ்சுரி வரைக்கும் இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறையை இதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. அவங்க வாழ்ந்த வீடு, அவங்க பயன்படுத்திய பொருட்கள், அதை அப்படியே கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கும் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே பயணம் செய்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போய் அதனுடைய அமைப்பை பார்க்குற அளவுக்கு ஒரு திருப்தி இருக்குது. இங்கே வீடுகள் மட்டும் இல்லை, பாட்டரி, கிளாஸ் ப்ளோயிங், பாட் பெயிண்டிங், இப்படி பல ஆக்டிவிட்டீஸும் இங்கே நடைபெறுது. இந்த தக்ஷண சித்ரா ஹெரிட்டேஜ் மியூசியம் வந்து 14th டிசம்பர் 1996 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை மெட்ராஸ் கிராஃப்ட் ஃபவுண்டேஷன் வந்து இதை கவர்ன் பண்ணுறாங்க. தென்னிந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தை சிறப்பாக எடுத்துக்காட்டும் ஒரு மியூசியம் இந்த தக்ஷண சித்ரா. அடுத்ததா கவர்மெண்ட் ஆப்தால்மிக் ஹாஸ்பிட்டல் எக்மோரில் உள்ள எலியாட் ஸ்கூல் அண்ட் மியூசியம் பற்றி பார்க்கலாம். இந்த கவர்மெண்ட் ஆப்தால்மிக் ஹாஸ்பிட்டல் வந்து 200 ஆண்டு பழமையானது. இது 1819ஆம் ஆண்டு பிரிட்டிஷாரால் தொடங்கப்பட்டிருக்கு. இதுதான் உலகிலேயே 2வது பழமையான ஐ ஹாஸ்பிட்டல். முதலாவது பழமை வந்து லண்டனில் உள்ளது. 1818ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டிருக்கு. 200 ஆண்டு பழமையானது அப்படிங்கிறப்போ அதனுடைய மியூசியம் வந்து கண்டிப்பாக ரேர் கலெக்ஷன்ஸோடு இருக்கும். இது உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆப்தால்மிக் மியூசியமாகவும் கருதப்படுது.
200 வருஷங்களாக கண் மருத்துவம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த மியூசியம் தெளிவாக காட்சிப்படுத்தியிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் தோன்றி 200 ஆண்டுகள் ஆனாலும் இந்த மியூசியம் வந்து 1921ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்கு. இந்த மியூசியமில் 100 ஆண்டுக்கு மேலே பழமையான கண் மருத்துவத்தில் உபயோகப்படுத்தின சாதனங்களும் பொருட்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. கண் நோய்க்கு சிகிச்சை பெற்ற பேஷண்ட்ஸோட வரைபடங்கள் கூட டிஸ்பிளேல இருக்கு. அப்போ ஃபோட்டோகிராஃபி இல்லாதனால கையிலேயே பேஷண்ட்ஸை வரைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட நோய்கள், அதற்கான சிகிச்சை முறைகளை கைப்பட எழுதி வச்சிருக்காங்க. ஜெர்மன் போர்சிலினால செய்யப்பட்ட ஐ மாடல்ஸும் டிஸ்பிளேல இருக்கு. இந்த ஐ மாடல்ஸில் ஐ டிசீசஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 200 ஆண்டு காலமாக பயன்படுத்தப்பட்ட புக்ஸ், ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட இங்கே டிஸ்பிளேல இருக்கு. அடுத்து எக்மோரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரனுடைய மியூசியம். மேட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அல்லது எம்ஹெச் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஃபார் விமன் அண்ட் சில்ட்ரன் 175 ஆண்டு கால பழமையானது. இந்த ஹாஸ்பிட்டல் 1844ஆம் ஆண்டு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கூவத்தை பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 1881ஆம் ஆண்டு வாக்கில் இப்போ இருக்க பிளேஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் 1000 படுக்கைகள் மேலே கொண்டதாக இருக்குது. இங்கே டெய்லி ஆவரேஜாக 45 முதல் 50 குழந்தைகள் டெலிவரி ஆகுது. இந்த ஹாஸ்பிட்டலில் வருடத்துக்கு 22,000 குழந்தைகள் வரை பிறக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஹாஸ்பிட்டலோட பழமையை எடுத்துக்காட்டும் விதமாக இதனுடைய மியூசியமும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக கீழ்பாக்கில் உள்ள வாட்டர் ஒர்க் ஸ்டேஷனுடைய வாட்டர் மியூசியம் பற்றி பார்க்கலாம். இந்த கீழ்பாக்கில் உள்ள வாட்டர் ஒர்க் ஸ்டேஷன் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையானது. சென்னை ரெட் ஹில்ஸ் ரிசர்வாயரிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் இங்கே சுத்திகரிக்கப்பட்டு சென்னையில் உள்ள பல பகுதிகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. இந்த கீழ்பாக் வாட்டர் ஒர்க் ஸ்டேஷனில் ஆல்ரெடி ஒரு சின்ன மியூசியம் இருக்குது. அதில் இந்த கீழ்பாக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது, அதனுடைய பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல இருக்குது. இந்த மியூசியம் ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி முடியும் தருவாயில் இருக்குது. இந்த நியூ மியூசியமில் கீழ்பாக் வாட்டர் ட்ரீட்மெண்ட் மற்றும் டீசாலினேஷன் பிளான்ட்ஸோட ஒர்க்கிங் மாடல்ஸ் எல்லாம் வைக்க போகிறாங்க. இது தவிர சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு, அப்புறம் ரிசர்வாயர்ஸ், அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றின மாடல்ஸும் மெத்தட்ஸும் டிஸ்பிளேல இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த ரிசர்வாயருக்குள்ளே நடந்து போகிற மாதிரியும், ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ், அதுக்கப்புறம் டீசாலினேஷன் பிளான்ட்டுக்குள்ளே போய் பார்க்குற மாதிரியும் ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போகிறதாகவும் சொல்கிறாங்க. குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவே நேச்சர் ஹவுஸ், அதாவது ஃபாரஸ்ட் என்வாயன்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அங்கே மலை, அப்புறம் இடி, மின்னல் இந்த எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பெரிய டச் ஸ்க்ரீனில் 3D அனிமேட்டட் வீடியோஸ் ப்ளே பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸும் அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ள பொழுதுபோக்கு மியூசியமாக இருக்கும். அடுத்ததாக சென்னை ஐசிஎஃப்ல உள்ள ரயில் மியூசியம் பற்றி பார்க்கலாம். இந்த சென்னை ரயில் மியூசியம் சென்னையில் உள்ள பெரம்பூர் ஐசிஎஃப்ல ஏப்ரல் 16, 2002 அமைக்கப்பட்டது. இந்தியன் ரயில்வேஸோட 150 ஆண்டு காலத்திற்கும் மேலான வரலாற்றை பறைசாற்றும் விதமாக இந்த மியூசியம் அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் 2வதாக அமைக்கப்பட்ட ரயில்வே மியூசியம் இந்த சென்னை ரயில் மியூசியம். இந்த ரயில்வே மியூசியமில் பழமையான பிரிட்டிஷ் காலத்தை சேர்ந்த ஸ்டீம் இன்ஜின்ஸ், அதுக்கப்புறம் பழமையான விண்டேஜ் கோச்சஸ் எல்லாம் டிஸ்பிளேல இருக்குது. 100 வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்திய ட்ரெயின் மாடல்ஸ் கூட இங்கே டிஸ்பிளேல இருக்குது. அதாவது மொத்தம் 41 ட்ரெயின் மாடல்ஸை இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இந்த ரயில் மியூசியமில் ஐசிஎஃப் கேலரி, ரயில் ஹிஸ்ட்ரி கேலரி, ஆர்ட் கேலரி அப்படின்னு 3 ஏர் கண்டிஷன்டு கேலரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 நான் ஏர் கண்டிஷன்டு கேலரிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் 90 நாற்காலிகள் கொண்ட ஏர் கண்டிஷன்டு டிஜிட்டல் மூவி தேட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் ஓப்பன் ஏர் தேட்டரும் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய மெட்டல் ஸ்கிராப்ஸ்னால செய்யப்பட்ட நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அங்கங்கே டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்காக டாய் ட்ரெயின் ஒன்று ரயில்வே மியூசியம் சுற்றி வர மாதிரி அமைச்சிருக்காங்க. இது போக ரயில் கோச் வடிவில் அமைக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட்டும் இல்லையே இருக்குது. நிறைய பள்ளி குழந்தைங்க இந்த மியூசியமை விசிட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது ஒரு ஃபன்னான லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரக்கூடிய மியூசியமாக அமைஞ்சிருக்கு.
இப்போ பார்த்த 8 மியூசியம் தவிர இன்னும் 4 மியூசியம்ஸை சென்னையில் அமைக்கப்பட போகிறதா கவர்மெண்ட் தரப்புலேருந்து சொல்லப்படுது. அதெல்லாம் என்னன்னா, எக்மோரில் ஒரு போலீஸ் மியூசியம், அதுக்கப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் விக்டோரியா பப்ளிக் ஹால் மியூசியம், அப்புறம் வள்ளுவர் கோட்டம் மியூசியம், அப்புறம் சென்னை மெட்ரோ ரயில் மியூசியம். மியூசியம்ஸ் எல்லாமே வரலாற்றை எடுத்து சொல்லக்கூடிய அருமையான பொக்கிஷங்கள். மியூசியத்துக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து நிறைய ஃபண்ட்ஸ் ஒதுக்குறாங்க. அதெல்லாம் சரியான விகிதத்தில் யூஸ் பண்ணால் இந்த மியூசியம் எல்லாம் நல்லா இருக்கும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். உங்கள் ஐடியாஸை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேமாஸ் வியூவர்ஸ் சாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.